அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய திக்ர்களை தான் பார்க்க போறோம். அதுவும் சொர்க்கத்தின் புதையலாக இருக்கக்கூடிய இன்னும் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான திக்ர்களை தான் பார்க்க போறோம். இதை இந்த நாட்கள்ல நீங்க 33 முறை ஓதி பாருங்க. மாபெரும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை ஓதிவிட்டு உங்களுடைய துவாக்களை செய்து பாருங்க. எவ்வளோ அசைக்க முடியாத காரியமாக இருந்தாலும் சரி, அதை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த திக்ர்களுக்கு இருக்கு. அந்த திக்ர்களை பார்க்கலாம். முதல் திக்ரு லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா அப்படின்னா தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டுதான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம ஒரு நல்லதை நம்ம செய்ய முடியாது, ஒரு சோதனையை விட்டு நம்ம அகல முடியாது. அப்ப என்னை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த தேவை, என்னை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த சோதனை நீங்கிறக்கும் அது நல்லபடியா நடக்கிறக்கும் அல்லாஹ் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வஸ்துக்களின் மீதும் நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹின் மீது மட்டுமே பொறுப்பு சாட்டக்கூடிய இந்த வார்த்தையை ஓதுறோம். அப்ப அல்லாஹ் என்ன பார்ப்பான்? இந்த அடியான் ஒத்துக்கொள்றான், நான் மட்டும்தான் இவனுக்கு உதவி செய்ய முடியும், இவனுக்கு நான் நாடாம ஒரு நல்லது நடந்துராது, நான் நாடாம ஒரு கெட்டதை விட்டு அவன் விலகி வர முடியாது அப்படிங்கறதை ஒத்துக்கொள்றான்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பான். அதுலயும் இந்த ஒரு திக்ரை சொல்லிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, மறுமையில உங்களுக்கு சொர்க்கத்துல ஒவ்வொரு மரங்களும் இதை ஒவ்வொரு முறை உச்சரிக்கப்படும் போதும் நடப்படுகிறது அப்படின்னாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இது 33 முறை சொல்றீங்கன்னா 33 மரங்கள் உங்களுக்கு நடப்படுது. மரங்கள் தானே, மரங்கள் எதுக்கு நமக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த உலகத்துல குழந்தைகள், அதுக்கப்புறம் செல்வங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிஹ்மத்தாக பார்க்கப்படுது. மறுமையில மரம் செடி கொடிகள் தான் பெரிய நிஹ்மத்தாக பார்க்கப்படும். அப்ப மறுமையின் சொத்து மரங்கள்னு தெரிஞ்சுக்கோங்க. மறுமையில நீங்க உயர்ந்த அந்தஸ்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த திக்ரை ஓதும் போதே உங்களுக்கு மறுமையில அந்தஸ்து பெருகி கொண்டே போகும். அடுத்தது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரு, இதையும் 33 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹு பரிசுத்தமானவன், புகழ் அனைத்தும் அவனுக்கே அர்த்தம். இது நாக்குல சொல்றதுக்கு ரொம்ப இலகுவாகவும் இருக்கு. பாவங்கள் கடல் நுரையளவுக்கு மன்னிக்கப்படுது. மீசான் தராசுல நன்மைகள் அதிகமாக்கப்படுது. அல்லாஹு சுபஹானத்தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான திக்ராக இருக்கு. இன்னும் மலக்குகளும் உயிரினங்களும் பறவைகளும் அனைத்துமே, வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹுவை இந்த திக்ரு சொல்லி புகழ்ந்து கொண்டே இருக்கு. மாஷா அல்லாஹ். அல்லாஹுக்கு இந்த உலகத்தை விட இந்த திக்ரை தான் பிடிக்குமாமா. நினைச்சு பாருங்க, நம்ம தினமும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வார்த்தைகள் பேசுறோம், என்னென்னமோ பேசுறோம். அந்த பேசுறதுலே வச்சு நீங்க நடுவுல சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டா, நீங்க நாள் முழுவதும் பேசினதை விட அந்த ஒரு வார்த்தை தான் அல்லாஹுக்கு பிடிக்குதாமா. அதுக்குதான் உங்களுக்கு மீதான் திராசு கனமாற அளவுக்கு நன்மை கிடைக்குதாமா. இன்னும் அல்லாஹுவிற்கு பிடித்ததை நாம சொல்லும் போது அல்லாஹு நமக்கு பிடித்ததை கொடுத்து விடுவான். அதனால சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி 33 தடவை ஓதிக்குங்க. அடுத்தது சுபஹானல்லாஹி அலீம். இதை பாத்தீங்கன்னா இது இந்த முன்னாடி திக்ரோட சேர்ந்து வரும். அது இல்லாமலும் இதற்குமே தனி சிறப்புகள் இருக்கு. அலீம்னா மகத்தானவன் அர்த்தம். இது ஆக்சுவலா ரெண்டுமே தனித்தனி திக்ரு தான். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹினா அல்லாஹு பரிசுத்தமானவன், புகழனைத்தும் அவனுக்கே அர்த்தம். சுபஹானல்லாஹி அலீமினா அல்லாஹு மகத்தமானவன், அவனே பரிசுத்தமானவன் அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே தனித்தனி திக்ரு தான். சேர்ந்து ஓதலாம், தனித்தனியாகவும் ஓதலாம். இதை நீங்க 33 முறை ஓதிக்குங்க. மேல சொன்ன திக்ருக்கு என்ன சிறப்பெல்லாம் சொன்னனோ அதே சிறப்பு தான் இந்த திக்ருக்கும் இருக்கு. சில அறிவிப்புகள்ல இதை நீங்க என்ன பண்ணுங்க, 100 முறை ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நீங்க முடிந்தால் 100 முறையும் ஓதலாம். அப்படி இல்லாட்ட குறைந்தது 33 முறையாவது ஓதி துவா செய்து கொள்ளுங்க. உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும். அல்லாஹுவிற்கு பிடித்ததையும் சொர்க்கத்தின் புதையலாக இருக்கக்கூடிய லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா ஓதுவதன் மூலமாகவும் நமக்கு இந்த உலகத்துல எல்லா வித செல்வங்களையும் அல்லாஹ் கொடுப்பான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.